வெல்கம் டு நவனிகாஸ் டிஐவை. இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் போட்டு வைக்கும்போது வாழைக்காயோட கலர் மாறாமல் இருக்கும். வாழைக்காயை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அடுத்து தேங்காய் பேஸ்ட் அரைக்க 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காக 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஊற வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகி போயிடும். வாழைக்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிருச்சு. இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வாழைக்காயை எண்ணெயில் பொரிச்சு கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ஆயில் பத்தலைன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா பழுத்து தக்காளியாக ஒன்று சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வாழைக்காயில் உப்பு போட்டிருக்கிறதால இப்போ கொஞ்சம் போட்டால் போதும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, விருப்பப்பட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வறுத்து வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டால் போதும். வாழைக்காயை ஃப்ரை பண்ணியிருக்கிறதால உடஞ்சிரும். அடுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். பாருங்கள், சூப்பராக கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் ரெடி. இது ஒரு நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ட ஃபீலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.